வணக்கம். சுந்தரிஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம போன கிளாஸ்ல செயின் ஸ்டிச் எப்படி அழகா போடுறதுன்னு பார்த்தோம். ஆனா தையல் போட தெரிஞ்சா மட்டும் போதுமா? அத பிரியாம முடிக்க தெரியணும் இல்லையா? ஆரி பழகுறவங்க அதிகம் பயப்படுறது இந்த எண்ட் நாட் பார்த்துதான். நூல் சிக்குது, அருந்து போகுதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கவலையே படாதீங்க. இன்னைக்கு நான் சொல்லித்தர மெத்தட் படி போட்டா கண்ணை மூடிக்கிட்டு கூட நீங்க முடிச்சு போடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. கடைசியா இருக்கிற செயினை மட்டும் வழக்கமா எடுக்கிறத விட கொஞ்சம் நல்லா பெருசா மேல இழுத்துக்கோங்க. இத நாம லூப் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பெரிய லூப்புக்கு உள்ளேயே ஊசிய விட்டு அடியிலிருந்து நூலை எடுத்து ஒரு சின்ன லூப்ப மேல கொண்டு வாங்க. இத லூப் 2ன்னு சொல்லலாம். இப்ப கவனிங்க, ஊசியில 2 லூப் இருக்கு. இங்க தான் சூட்சமம் இருக்கு. உங்க ஊசியோட முனையால அந்த சின்ன லூப்பை கெட்டியா புடிச்சுக்கோங்க. இப்போ ஊசிய லைட்டா திருப்பி அந்த பெரிய லூப்பை சின்ன லூப்புக்கு தலைக்கு மேல கழட்டி விடுங்க. மேல கழட்டி விட்டாச்சா? இப்போ அடியில இருக்கிற நூலை இடது கையால மெதுவா இழுங்க. டக்குன்னு ஒரு சத்தம் கேக்கும். அவ்வளவுதான், முடிச்சு ஸ்ட்ராங்கா விழுந்துடுச்சு. ஆரம்பத்துல இந்த முடிச்சு போடும்போது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஒரு துணியில தொடர்ந்து 10 அல்லது 15 முறை சும்மா முடிச்சு மட்டும் போட்டு பழகுங்க. கண்டிப்பா ஈஸியா வந்துடும். ஜரி நூல்ல பழகுங்க. அதுதான் பிகினர்ஸ்க்கு நல்லது. இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்ம கிளாஸ் வீடியோஸ் நிறைய பேர் ஆர்வமா பாக்குறீங்க. நீங்க கத்துக்கிட்டத வீட்ல பொறுமையா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டைம் வேணும் இல்லையா? அதனால அடுத்த வாரம் முதல், அதாவது நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ், நம்ம ஆரி கிளாஸ் வீடியோஸ் வாரம் 2 நாள், அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வரும். சோ வாரத்துல இந்த 2 நாள் மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல ஷார்ப் எட்ஜ் மற்றும் வளைவுகள் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.